போட்டு வச்சுட்டார் பாகவதத்திலேயே. அப்ப சிவபெருமான் இந்த கன்றுகளுக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்றார். சிவபெருமானுக்கு இதுதான் வேலையே. ஏற்கனவே பத்ம புராணத்துல நாரதருக்கு கிருஷ்ண தசாட்சரி அப்படிங்கிற மகா மந்திரத்தை, கோபால அஷ்டாதசாட்சரி அப்படிங்கிற இன்னொரு மந்திரத்தை சிவபெருமான் நாரதருக்கு உபதேசம் பண்றதாக ஒரு சம்பவம் வருது. இது ராதாகிருஷ்ணனுடைய மந்திரம். இவருக்கு இதுதான் வேலை. ஏற்கனவே பின்னாடி ஒரு சமயம் நாரத புராணத்திலையும் இதே சம்பவம் வருது. சிவபெருமான் எந்த ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணாரோ அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சனகாதிகள் சொல்றான். அப்படியே இருக்க அந்த கிருஷ்ண மந்திரத்தை இந்த கன்றுகளுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணி அப்புறம் தபஸ் பண்றதுக்கு இடம் காமிச்சு கொடுக்கணுமே. ஏன்னா துருவன்னு ஒரு குழந்தை மந்திரோபதேசம் பண்ணிட்டார் நாரதர். எங்கேயாவது உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை. நீ பிருந்தாவனத்துல மதுவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணு அப்படின்னு இடத்த காமிச்சு கொடுத்தாரு. இடத்துல இருக்கு. நான் இங்க உள்ள உட்காந்துட்டு தான் பகவான் நாம ஜெபம் பண்ணுவேன். அது ஜெபம் பண்ற என்ன இடம்னா என் குருநாதனுடைய சரணம் பட்ட இடம். அது நீங்க தெக்க பார்க்க உட்காந்துருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவா, நீ இப்படி ஏன் உட்காந்து ஜெபம் பண்றேன்பா, இடுப்புக்கு கீழே மடிமாலை இறங்கக்கூடாதும்பா. யார் எது வேணா சொல்லட்டும், என் குருநாதனை முதல் முறையா இந்த சன்னதியில பார்த்த தரமல் அங்கேயே நின்றுதான் என் குருநாதர் கிருஷ்ணனை சேவிச்சார். அதனால அந்த இடத்துல உட்காந்துட்டு ஜெபம் பண்றேன். இதெல்லாம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்தையும் நாம சூஸ் பண்ணிக்க கூடாது, குருநாதன் காட்டி கொடுக்கணும். அந்த குருநாதனும் படிச்சவரா இல்லாம வெறும் படிச்சவரா மாத்திரம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன நல்ல சம்ஸ்கிருதம் தெரியும் சார், பிரயோஜனம் இல்லை. நல்லா பாடுவார் சார், இருக்கட்டுமே. வேற என்ன வேணும்னா உங்களுக்கு நீங்க எந்த ஒரு கிருஷ்ண பக்தியை ஆசைப்பட்டு இருக்கேலோ அதை அவருக்குள்ள பூர்ணமா நிறைச்சி வச்சிருக்கிறவரா இருக்கணும். அவர்கிட்ட இருந்தா தானே உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். அவரே வேஷம் போடுறவரா இருந்தா நீங்களும் வேஷம் போட ஆரம்பிச்சிருவேன். கிருஷ்ண பக்தி வந்தா மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த சிவபெருமான் இப்போ நீங்க பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கலாம், எந்த ஒரு ஆலமரம் அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு நீ இந்த பகவன் நாமத்தை ஜபம் பண்ணா பகவன் நாம ஜபம் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் குருநாதர் நம்மளை தேடி வந்துருவார். அப்போ நீ ஜபம் பண்ணிட்டே இருடா குழந்தை, சமயத்துல நாரதர் உனக்கு தரிசனம் கொடுப்பார். அப்புறம் என்ன, குருநாதர் கிடைச்சுட்டார்னா ஜென்மா பூரா கதாசிரவணம் தான். நாரதர் இதே சன்னதியில உனக்கு பாகவதத்தை சொல்லுவார். அந்த பாகவதத்தை கேட்டுட்டு நீ கோலோகம் போயிடலாம், புனகா இந்த சம்சாரம் உனக்கு கிடையாதுன்னு. என்ன வைகுண்டமா கோலோகமா கன்ஃபியூஷனே இல்லை, கோலோகம் தான். ஏன்னா வியாச வாக்கியம், என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லல, வியாச வாக்கியம் வைகுண்டத்துக்கு மேல் பக்கம் 50 கோடி யோஜனை தூரத்துல கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அங்கதான் ராதாகிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்தலம். பின்னாடி நம்ம கிருஷ்ணானந்தத்துல ராதாகிருஷ்ணனுடைய சரித்திரம் வியாசர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்ல போறேன். சொந்த அபிப்பிராயம் ஒண்ணுமே இல்லை, அதுல வருது. வைகுண்டத்துக்கும் மேல் பக்கம் யாருக்கு சார் அந்த லோகம்னா, பிரம்மாதி தேவர்களுக்கும் அங்க சொப்பனத்துல கூட அந்த லோகத்தை நினைச்சு பார்த்துட முடியாது. இதை உபதேசம் பண்ண சிவபெருமானுடைய தியானத்துல கூட அந்த கோலோகத்தை பார்த்துட முடியாது. பின்னையாக்கும் அஷ்டதிக்பாலர்கள்லாம் எந்த ரிஷிகளுக்கும் உள்ள என்ட்ரி கிடையாது. யாருக்குன்னா இந்த ஜென்மா பூரா யாரு ராதாகிருஷ்ண கதீர் மமேன்னு வாழ்றாளோ அவளுக்கு தான் அந்த இடம். வேற ஒருத்தர் என்ட்ரியே பண்ண முடியாது. அந்த கோலோகத்துக்கு நீ போயிடுவாயின்னு அனுக்கிரகம் பண்ண அந்த 2 கன்றுகளும் இந்த அரசமரத்து கீழே உக்காந்துட்டு ராப்பகலா 2 நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஏன் என்ன கிருஷ்ணன் வரலன்னு கேட்கல. அப்படி கேட்க தெரியல. கிருஷ்ணன் வரல, எனக்கு தான் பகவன் நாமம் கிடைச்சுடுத்தேன், உடம்புல தான் உசுறு இருக்கேன், உசுறு போற வரையா பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுவோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட கிருஷ்ணன் வந்தானா? வரலையா? அப்படி இல்லை. அவன் வரல, அவன் என் ஹிருதயத்துல நாமமா இருக்கான், அது போரும் எனக்குன்னு சொல்லி பகவன் நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சமயம் சந்தோஷப்பட்டு குருநாதர் தேடி வந்துட்டார். குருநாதர் தேடி வராப்புல இருக்கணும். நாம தேடி போனா ரமண பகவான் சொல்றார் கூர்வாள் அப்படிங்கிறார். அருணாச்சலன்ட்ட நன்றி சொல்றார். அரகுர குருநாதர் இடத்துல என்னை மாட்டி விட்டுடாம நீ என்னை கூப்பிட்டுண்டியே, அதனால உனக்கு நன்றிங்கிற. குருநாதரை நாம தேடி போனோமானால் நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் குருநாதரை கண்டுபிடிப்போம்.
குருநாதர் நம்மளை தேடி வந்துட்டாரே, ஆனால் அவர் பக்குவத்துக்கு நம்மளை மாற்றிடுவார். எது நடக்கணுங்கிறது அவ பார்த்துக்கணும். அவர் ரொம்ப ஃபேமஸ், அதனால நான் அவரை குருநாதராக ஏற்றுக்கிறேன். இவருக்கு பாட வராது, அதனால இவர் குருநாதராக ஏற்றுக்க மாட்டேன். அப்படி இல்லை. உடம்புக்கு உலகத்துல என்ன நேர்ந்த போதிலும் அவருடைய ஹிருதயம் சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கா அப்படிங்கிறத மாத்திரம்தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? கிட்ட போங்கோ, அந்த மகாத்மா கிட்ட போங்கோ. இந்த காலத்திலையும் சொல்றேன், பட்டுன்னு நாம இதுவரையா அனுபவிக்காத ஒரு கிருஷ்ணானந்தம், ஒரு சாந்தி ஹிருதயத்துல தற்காலிகமா வரும். எவரை பார்த்த மாத்திரத்துல நெஞ்சம் உருகுதோ, யாரோடைய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்துல மேனி சிலுக்கிறதோ, அவர் கிருஷ்ணானந்தத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியட்டும் தெரியாட்டி போட்டும், வேதாத்தியனம் பண்ணட்டும் பண்ணாட்டி போட்டும், அதை பத்தி இல்லை. அப்படி குருநாதர் தேடி வந்தோட இந்த இடம் பூராவே அப்படியே அந்தரிக்ஷமே மாறிடுத்து. உடனே மணிமாலையை கீழே போட்டுட்டு அந்த 2 கன்றுகளும் ஓடி போய் நாரதராகிய குரு சரணத்துல விழ, நாரதர் இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துல சப்தாக கிரமேன பாகவதம் பிரவச்சனம் பண்றார். எந்த இடத்துல பண்ணாரோ அந்த இடத்துல உட்காந்து நாம பேசிட்டு இருக்கோம்.